அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கையேந்தி கேட்கணும். மௌத்தா போனவங்க வந்து செவியே இருக்க மாட்டாங்க. அதனால தர்காவுக்கு இருப்பது போல் பண்பு ஆற்றல்கள் வேறு யாருக்கு இருப்பதோ நம்போது இறந்தவருக்கு 40வது ஃபாத்தியா ஓடுறது பிதத்தான காரியம். நம்பாம ஒரு ஜோசியத்தை போய் நம்பணும்னா அதுக்கு பேர் ஷிர்கு. பெற்றோருக்கான துவா என்ன? ரப்பீர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி. மாணவர் மேடை மக்தப் மதர்சா மாணவர்கள் பங்கு பெறும் வினாடி வினா கேள்வி பதில் நிகழ்ச்சி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் மாணவர் மேடை விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கு. இந்த சுற்றுல அதிகமான மதிப்பெண்களை பெற்று முதன்மையாக நாங்க வரணும் என்று ரொம்ப ஆர்வத்தோடு மாணவர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சுற்று ஹராமா ஹலாலா, அங்க கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்வி ஹராம் ஹலால், மார்க்கத்தில் அல்லாஹ் ஒன்றை தடை செய்திருப்பான், அதற்கான காரணம் இருக்கும். ஒன்றை ஹலாலாக ஆக்கியிருப்பான், அதற்கான காரணங்கள் இருக்கும். ஹராமா ஹலாலா என்பதை ஹராம் அல்லது ஹலால் என்று அங்க சொன்னா மதிப்பெண்கள் 10 வழங்கப்படும். அதே மாதிரி அதற்கு விளக்கத்தை கொடுத்தா கூடுதல் மதிப்பெண்ணாக 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். மொத்தம் 20 மதிப்பெண்கள் காரணத்தையும் சேர்த்து சொல்லும் போது வழங்கப்படும். இந்த சுற்றுக்கு போகலாம். அல் புர்ஜ் நட்சத்திரர், உங்களுக்கு நான் நம்பரை தேர்ந்தெடுங்க. 7 பார்த்துட்டீங்களா கேள்விய? டைம் ஸ்டார்ட். முடிய போகுது, நேரம் முடிய போகுது. மசாலா பண்ணியாச்சா? டைம் முடிஞ்சிருச்சு. ரெடியா? ஹராம். ஹராம் ஹராம் என்பது சரியா என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன காரணம்? காரணம் தெரியுமா? தற்கொலை செய்யக்கூடாது. அல்ல நான்னா தான் நம்ம உயிரை எடுக்கணும். நம்மளே தற்கொலை செய்யக்கூடாது. அல்ல நான்னா தான் நம்ம உயிரை எடுக்கணும். அல்லாஹ் கொடுத்த உயிரை அல்லாஹ் தான் எடுக்கணும். நம்மளா தற்கொலை செய்து விடக்கூடாது. சரி, ஓகே. சரியான்னு பார்த்துருவோமா? பாருங்க, சரியான பதில். தற்கொலை செய்து கொள்வது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. அப்போ அல்லாஹ்வின் தூதர்களும் அதுக்கு சொல்றாங்க, தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. தற்கொலை செய்து கொண்டா என்ன இருக்கக்கூடாது? ஹராம், தடை செய்யப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் எந்த அளவுக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னா, ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பிறகு என்ன செய்வாங்க? ஜனாசா தொழுகைலாம் இருக்கும்ல, அது அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கியிருக்க மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எல்லாம் வந்து நம்மளுக்காக பிரார்த்தனை செய்வாங்க. அப்படி பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரிச்சிட்டான்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மன்னரை வாழ்க்கை இலகுவாக்கப்படும், மறுமை வாழ்க்கை இலகுவாக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் மிக்க ஒன்று. அந்த பாக்கியம் அது தடை செய்யப்படுது. அதன் மூலமாக என்ன? தற்கொலை செய்து கொண்டால் ஜனாசா தொழுகை இல்லை அப்படின்றது தான் அல்லாஹ்வின் தூதர் நம்மளுக்கு சொல்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒன்று தான் அந்த செயல். அந்த செயலை செய்யக்கூடாது. கரெக்டான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதற்கு 20 மதிப்பெண்ணை இந்த சுற்றுல அவங்க பெற்றிருக்கிறாங்க. அடுத்து வாங்க. அல் ஃபதகனின் உங்களுடைய நம்பரை தேர்ந்தெடுங்க. 6. தர்கா சென்று பிரார்த்திப்பது ஹராமா ஹலாலா? டைம் ஸ்டார்ட். டைம் முடிய போகுது. 2 செகண்டு, 1 செகண்டு முடிஞ்சிருச்சு. ஹராம். ஹராம் ஹராம் என்பது சரியா தவறா பார்க்கலாம். ஹராமா ஹலால் என்றதை பார்க்கலாம். சரியா? அதற்கு முன்பாக காரணம், மௌத்தா போனவங்க வந்து செவியே இருக்க மாட்டாங்க. அதனால் தர்காவுக்கு போய் அவங்கள்ட்ட துவா கேட்குறதுலாம் அவங்களுக்கு எதுவும் கேட்காது. சரி, ஓகே. காரணத்தை சொல்லியிருக்காங்க. ஹராமா ஹலாலான்னு பார்த்துருவோம். சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. தர்காவுக்கு செல்வது ஹராம். என்ன? அங்கே போய் பிரார்த்திக்கிறது ஹராம். இவருக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் நாங்கள்லாம் 7 வருடம் ஆலிம்களாக படிச்சிருக்கோம். எங்களுடைய அறிவுலாம் எப்படிப்பட்ட அறிவு தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலிம்களுக்கு தெரியல. அப்போ யாரு அந்த அளவுக்கு இன்னைக்கு மார்க்கம் தெளிவற்றவர்களாக ஆலிம்கள் இருக்கிறாங்க. தர்கா சென்று பிரார்த்திப்பது தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, அங்க மௌத்தா போனவங்க மன்னரைக்கு போன பிறகு அவர்களுக்கும் இந்த உலகத்தின் முன்னான நிலையில திரை போடப்பட்டு ஃபர்சக்கு நிலையில போயிடுறாங்க. அவங்கள்ட்ட கேட்டா கேட்காது, அவங்க கேட்டா கொடுக்க மாட்டாங்க. அப்படித்தானே? கொடுக்க முடியாத, உதவி செய்ய முடியாத இடத்துக்கு போயிடுறாங்க. அவங்கள்ட்ட கேட்கறது
அவளுக்கு உதவி செய்யப்படாது என்பதுதான் சரியான பதில். காரணத்தையும் பதிலையும் சரியா சொல்லி 20 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க. அல்லாஹ் வாங்க சிகரம், உங்களால நம்பரை தேர்ந்தெடுங்க. 5. 5க்கு உண்டான கேள்வி, சூனியத்தை நம்புவது ஹராமா ஹலாலா? டைம் ஸ்டார்ட். ஹராம். ஹராம். எதனால? அல்லாஹ்வுக்கு இருப்பது போல் பண்பு ஆற்றல்கள் வேறு யாருக்கு இருப்பதோ நம்புவது ஹராம். ஹராம் தானே சொன்னீங்க? ஹராம். ஹராம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நான் பதில் சரியா தவற? என்னங்க இது? சூனிய வச்சிருக்கிறாங்கன்னு இதுல இருந்து தெரியுது. சூனிய வைக்கப்பட்டு 2 லைட் எரியுது பாருங்க. அப்போ சரியான பதில், சூனியத்தை நம்புவது மார்க்கத்தில் என்னவா இருக்கு? தடை செய்யப்பட்டிருக்கு. சூனியத்தின் மூலமாக ஒரு மனிதன் யாரையும் எதையாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னா முடியாது. அது அல்லாஹ்வுக்குரிய ஆற்றல். அது எதையுமே எந்த ஒரு புற சாதனமும் இல்லாம ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதாக இருந்தால் அது மனிதனால முடியாது என்பதுதான் அந்த இதில் பார்க்கக்கூடியது. காரணத்தையும் பதிலையும் சரியா சொல்லியிருக்காங்க. 20 மதிப்பெண்ணை பெறுறாங்க. அடுத்து வாங்க அன்னூர், உங்களுக்கான நம்பரை தேர்வு செய்யுங்க. 3. பெண் வேடம் அணிவது ஹராமா ஹலாலா? டைம் ஸ்டார்ட். ஆண் பெண் வேடம் அணிவது ஹராமா ஹலாலா? டைம் முடிஞ்சிருச்சு. ஹராம். ஹராம். ஹராம் என்பது பதிலாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குண்டான காரணம் என்ன? காரணம் ஒரு ஆண் பெண்ணோட ஆடையையும் ஒரு பெண் ஆணுடைய ஆடையையும் அணிவதை ஹராம்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடை செஞ்சிருக்காங்க. தடை செஞ்சிருக்கிறாங்க, செபிச்சிருக்கிறாங்க. அதனால இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. பதில பார்த்துருவோமா? சரியான பதிலா? இன்னும் சூனியத்திலிருந்து நம்ம விடுபடலை. அதனால என்னவா இருக்குன்னா 2 லைட்டுமே எரியுது. சரி, சரியான பதிலையும் சரியான காரணத்தையும் சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து உங்களுக்கான நம்பரை தேர்வு செய்யுங்க. அல் கலம். நம்பர் 1. நம்பர் 1. மரணித்தவருக்கு ஃபாத்திஹா ஓதுவது ஹராமா ஹலாலா? டைம் ஸ்டார்ட். முடிய போகுது. 4 செகண்ட், 3 செகண்ட், 1 செகண்ட். ஹராம். ஹராம். ஏன்னா இறந்தவருக்கு 40வது ஃபாத்தியா ஓடுறது பிதத்தான காரியம். அது அந்த மார்க் அது புதுசாக உருவாக்கிக்காங்க. அதனால அது தடை செய்யப்பட்டிருக்கு. 40வது ஃபாத்திகா, 30வது ஃபாத்திகா, 3வது ஃபாத்திகா எல்லா ஃபாத்திகையும் இன்னைக்கு ஆலிம்கள் உருவாக்கி வைத்த வளர்க்கறதுக்காக உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் கூடாது. இது மார்க்கத்துல புதிதாக உண்டாக்கப்பட்டது, பிதத்தாக இருக்கு. பிதத் வழிகேடாக இருக்கு. வழிகேடு நரகத்திற்கு இட்டு செல்லும் அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்காங்க. அதனால ஹராம் இருக்கிறாங்க. பாப்போமா சரியான்ட்டு? சரியான பதில். இந்த சுற்றுல அல்கலம் காரணத்தையும் பதிலையும் சரியா சொல்லி 20 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க. அடுத்து இன்னும் 5 கேள்விக்குண்டான பதிலை நம்ம கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான நம்பரை தேர்வு எடுங்க. 2. மகர் கொடுத்து திருமணம் செய்வது. மகர் கொடுத்து திருமணம் செய்யறது ஹராமா ஹலாலா? மசூரா பண்ணிக்கிட்டு சொல்லணும். சரியா? டைம் ஸ்டார்ட். எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க. சரியா? ஒரு ஆள் மாத்தி 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 சொல்லணும். 2 செகண்ட் தான் இருக்கு. 1 செகண்ட் முடிஞ்சிருச்சு. ஹலால். ஹலால். ஹலால்னா ஏன்னா காரணம் என்னன்னா மகர் கொடுத்து கல்யாணம் பண்றது ஹலாலான செயல். மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணலன்னா அது ஹராமான செயல். மகர்னா நகை. மகர்னா நகை. மகர்னா நகை. சரியான பதிலான்னு பார்த்துருவோமா? சரியான பதில் 40 பாயிண்ட் பெற்றுட்டாங்க. வெற்றி அடைஞ்சுட்டாங்க. அடுத்து உங்களுக்கான நம்பரை சொல்லுங்க. 10. 10க்கான கேள்வியை போடுங்க. அல்லாஹ்விடம் மட்டும் பிரார்த்திப்பது ஹராமா ஹலாலா?
அல்லாஹ்விட்ட பிரார்த்திப்பது. டைம் ஸ்டார்ட் நவ். ஏதோ மசூரா பண்றாங்க. சரி, டைம் முடிஞ்சிருச்சு. ஹலால். ஹலால். ஹலால்னு பதில சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன? மற்றவங்கள்ட்ட கேட்கலாமா? அல்லாஹ்விடத்துல பிரார்த்திப்பது, அல்லாஹ்விட்ட பிரார்த்தித்தா நம்மளுக்கு கொடுப்பான். மற்றவங்கள்ட்டையும் பிரார்த்தித்து ஏதாவது கேட்டா அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் கையேந்தி கேட்கணும். வேற யார்கிட்டையும் அதை கொடுக்குற ஆற்றல் இல்லை. கொடுக்குற ஆற்றல் இல்லை. இல்ல. அல்லாஹ்விடத்துல தான் அல்லாஹ்விடத்துல மட்டும்தான் துவா செஞ்சு கேட்கணும். சரியான பதில கரெக்டான்னு பார்ப்போமா? போடுங்க. வேற காட்டுத. அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் பிரார்த்திக்கணும். அவன் பிறடி நரம்பை விட அருகாமையில் இருக்கிறான் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்ப சரியான பதில சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து உங்களுக்கான நம்பரை தேர்ந்தெடுங்க. 4 பதில காட்டுங்க. ஜோசியம் பார்ப்பது ஹராமா ஹலாலா? டைம் ஸ்டார்ட். நம்ம பார்ப்போம் என்னதான் மசூரா பண்றாங்கன்னு கேட்போமே. மசூரா பண்ணுங்க. டைம் முடிஞ்சிருச்சே. ஹராம். ஹராம். ஏன் ஹராம்? ஏன்னா அல்லாஹ்க்கு தான் நேரமே எல்லாமே தெரியும். ஜோசியம் பார்ப்பதுக்கு தெரியாது. அதனால அல்லாஹ் சொல்றது மட்டும் தான் கேட்கணும். ஜோசியம் பார்க்க தான் ஹராம். காரணத்தை சொல்லுங்க. அல்லாஹ் மட்டும்தான் டைமை இது பண்ணுவான். நம்ம அடுத்த நொடி இருப்போமா இல்லையானே தெரியாது. ஜோசியத்துல பார்த்து நம்ம சொல்றதெல்லாம் நம்ம நம்ப கூடாது. உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. வழக்கத்துக்கு அவருக்கு தெரியுமா? ஜோசியம்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு நம்ம ஷிர்க்கு இணை கற்பிச்சுட்டோன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம அல்லாஹ்வை நம்பாமல் ஒரு ஜோசியத்தை போய் நம்பினோன்னா அதுக்கு பேர் ஷிர்க்கு. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் விதி. நம்ம எப்போ இருப்போம் எப்போ சாவோன்னு அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். ஜோசியருக்குலாம் எதுவுமே தெரியாது. அது சும்மா கட்டுக்கதை. ஓகே, சரியா தவறா என்பதை பார்த்துருவோமா? சரியான பதில் தானா? ஓகே, சரியான பதிலை சொல்லி காரணத்தையும் சரியான முறையில் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் ஒரு மனிதனுடைய நிலை தெரியும். விதி யாருக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கான், எந்த நேரத்தில் யார் மரணிப்பா, யாருக்கு எந்த நேரத்தில் எந்த பொருளாதாரம் கிடைக்கும், இன்றைய பொருளாதாரம் அவர் உழைக்கக்கூடியது என்ன கிடைக்கும், இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். கையை பார்த்து அவர் ரேகையை பார்த்து ஜோசியம் சொல்றதெல்லாம் கட்டுக்கதை. இதை நம்புறதும் பெரும்பாவமாக இருக்கின்ற சரியான காரணத்தை சொல்லி இந்த சுற்றுல 20 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க. அடுத்து வாங்க, உங்களுக்கு நம்பரை தேர்ந்தெடுங்க. 8. அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதை சாப்பிடுவது ஹராமா ஹலாலா? டைம் ஸ்டார்ட். மசூரா பண்ணுங்க. நான் 5 செகண்ட் தான் இருக்கு. 3 செகண்ட், 1 செகண்ட். டைம் முடிஞ்சிருச்சு. ஹலால். அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதை சாப்பிடுவது ஹலால். சரிதானா? காரணம் அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்லியிருக்காங்க? காரணம் எதுவும் சொல்லியிருக்காங்களா? ஏன்னா அல்லாஹ் தான் விலங்கு எல்லாத்தையும் படைச்சான். அதனால சாப்பிட்றதும் பிஸ்மில்லா சொல்லி தான் சாப்பிடணும். அதனால அறுக்கும் போதும் பிஸ்மில்லா சொல்லி தான் இருக்கணும். அறுக்கும் போதும் சரி சாப்பிடும் போதும் சரி எதையுமே பிஸ்மில்லான்னு சொல்லி செய்ய வேண்டும். அதில் அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்டு அறுக்கப்படுறது தான் சாப்பிடணும். அதுதான் சரியானது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான் அப்படின்றத சொல்றாங்க. சரியா தவறுன்றது பார்ப்போமா? ஆன்சர் சரியானது. காரணத்தையும் இங்க சரியா சொல்லியிருக்கீங்க. இந்த சுற்றுல 20 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க. அடுத்து வாங்க, ஒரு நம்பர் தான் இருக்கா? இறுதியாக இந்த சுற்றுல இறுதி கேள்வி, வட்டிக்கு சாட்சியாக இருப்பது ஹராமா ஹலாலா? டைம் ஸ்டார்ட். மசூரா பண்ணுங்க. டைம் முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க. ஹராம் பாய். ஹராம். வட்டிக்கு சாட்சியாக இருப்பது ஹராம், தடை செய்யப்பட்டிருக்கு. காரணம் பதில் ஹராம் இருக்கீங்க, அதுக்கான காரணம் என்ன?
அல்லாஹ் வந்து குரான்ல வட்டியை தடை செஞ்சிருக்கான். ம் அதுக்கப்போ சாட்சியா இருக்கிறதும் நம்மளுக்கு பாவம் தான். சரி, இந்த கேள்விக்கான பதில் சரியா என்பதை பார்க்கலாமா? சரியான பதில், வட்டிக்கு சாட்சியாக இருப்பது ஹராம். அல்லாஹ் தடை செஞ்சிருக்கான். வட்டியை அழித்து என்ன பண்ணிருக்கான், வியாபாரத்தை நம்மளுக்கு வந்து அனுமதிச்சிருக்கிறான். வட்டியை வந்து முழுசா என்ன பண்றான், தடை செஞ்சிருக்கிறான் என்பது சரியான பதில். அதற்கான காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த சுற்றுல வந்து இறுதி கேள்விக்கான பதிலையும் சரியாக பெற்று 20 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க. மொத்தம் எல்லா அணியினருமே இந்த சுற்றுல சரியான பதிலையும் காரணத்தையும் சொல்லி தலா 40 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறாங்க. இதனுடைய இறுதியாக எவ்வளவு மொத்த மதிப்பெண் பார்க்கலாமா? அல்கலம் அணியினர் வந்து மொத்த மதிப்பெண்ணாக 330 மதிப்பெண்ணும், அன்னூர் அணியினர் வந்து 250 மதிப்பெண்ணும், அல் அஹ்ராப் அணியினர் 390 மதிப்பெண்களையும், அல் ஃபதக் அணியினர் 220 மதிப்பெண்ணையும், அல் புரூஜ் 130 மதிப்பெண்ணையும் இந்த சுற்றின் மூலத்தில் இறுதியாக பெற்றிருக்கிறாங்க. இதுல முன்னணியில இருப்பது அல் அஹ்ராப் இருக்கிறாங்க. அடுத்த இடத்துல அல் கலம், அதுக்கடுத்து அன்னூர், இப்படி நான்காவது ஐந்தாவதாக இருக்கிறாங்க. இதன் மூலம் இந்த சுற்றுல எல்லாருமே சரியான பதிலை சொல்லி விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கு. அடுத்த சுற்றுக்கு இந்த சுற்றுல வந்து சைகை மூலமாக துவாவை கண்டறியக்கூடியது. உங்களுக்கான படம் கொடுத்துருவோம். அந்த படத்தை பார்த்து அதுல வந்து உங்க அணியினருக்கு நீங்க வந்து விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதன் மூலமாக அந்த துவாவை விளக்கணும். சரிங்களா? சைகை மூலமாக பதிலை சொல்லுங்கள் என்ற இந்த சுற்றுல உள்ள மதிப்பெண் என்னன்னா 50 + 50. சைகை மூலமாக பதிலை கண்டுபிடிக்கக்கூடிய இந்த சுற்றுல அணியில ஒரு நபர் வந்து சைகை செய்து காட்டணும். அந்த கேள்வியை பார்த்துவிட்டு அந்த கேள்விக்குண்டான பதிலை கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் அந்த அணியினருக்கு, அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு சைகை மூலமாக உணர்த்தணும். அதை கண்டுபிடிச்சு இதுதான் கண்டுபிடிச்சிட்டா அதற்கு 50 மதிப்பெண். அதை சொன்னா அதுல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா துவாக்கள் இருக்கும். அந்த சைகை மூலமாக துவாக்களை கண்டுபிடிக்கணும். அந்த துவாவை கண்டுபிடிச்சிட்டா சொன்னால் கூடுதல் மதிப்பெண் 50. அதன் மூலமாக 100 மதிப்பெண்ணை இந்த சுற்றுலா பெறலாம் ஒரு அணியினர். அடுத்து போகலாமா? அல் புரூஜ், உங்களை நான் நம்பரை தேர்ந்தெடுங்க. 4. சைகை செய்து காட்டுறதுக்கு யார் வரா? நீங்க அங்க இருந்துட்டு சொல்லணும். சரியா? வாங்க காட்ட, நீ அவங்களுக்கு காட்டக்கூடாது. அதான் பாருங்க, சொல்லக்கூடாது. சரியா? வாயில அதை சொல்லக்கூடாது. சைகை இதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். சரியா? اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. என்ன சொன்னாரு? பாங்கு துவா. பாங்கு துவா. முதல்ல ஸலவாத்தை சொல்லணும். அடுத்து துவா. அடுத்து துவா இருக்குல்ல, اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وبعثه مقاما محمدا الذي وعدته. ஓகே, சரியான பதிலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த சுற்றுல அவங்க முழுமையான மதிப்பெண்ணை பெறாங்க. 100 மதிப்பெண்ணை அல் புரூஜ் அணியினர் பெற்றிருக்கிறார். போங்க. அல் ஃபதக் அணியினர் சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. 2. சைகை சொல்வதன் மூலமாக, சைவன் மூலமாக துவாக்களை கண்டறியணும். பிஸ்மில்லா. என்னது அது? என்ன சொன்னாங்க? வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ன சொல்லணும் அப்படின்றது. சைகையில் சொல்லிட்டாரா வாயில சொன்னாப்லையா? சைகையில் சொன்னாங்களா? புரிஞ்சிருச்சு. சரி, ஓகே, போய் உட்காருங்க. வீட்டுக்குள் நுழையும் போது அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லியிருக்காங்க, பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு
சலாம் சொல்லி நுழையணும்னு சொல்றாங்க. சரிங்களா? உங்களுக்கான நம்பரை தேர்ந்தெடுங்க. 3. 3க்குண்டான யார் வரா? அல்லாம மிஸ்மிகா அம்முத்து வாஹியா. தூங்கும்போது ஓதுந்துவா. தூங்கும்போது ஓதுதுவா. உடனே சாஞ்சிட்டாப்ல, ஒரே அடியா சாஞ்சுதான் தூங்குறத விட்டா இப்போ தூங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோன்றாரு. போங்க. அடுத்து உங்களுக்கான நம்பர் தேர்ந்தெடுங்க. 5. 5க்குண்டான பார்த்துட்டியா? ஓகே. வேற ஆக்ஷன் புரியலைன்னா வேற ஆக்ஷனு புரிய வைக்கிற மாதிரி. நீங்க மசூரா பண்ணீங்க. அவர் என்னப்பா சொல்றாரு? ஏதோ இப்படி இப்படின்னு தொப்பையை சொல்றாரோ, தொப்பையை பத்தி எதுவும் சொல்றாரா அப்படின்னு பண்ணுங்க. திரும்ப சொல்லுங்க. ஆக்ஷன் காட்டிக்கிட்டே இருங்க நீங்க புரியுற மாதிரி. வேற ஆக்ஷனு அவருக்கு அந்த ஆக்ஷன் புரியலன்னா வேற ஆக்ஷன் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆக்ஷனை நான் சொல்றேன், அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே. ஆக்ஷனை வேற புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களே, என்னதான் சொல்றாங்க? மசோரா பண்ணுங்க. வயிறு 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 ஏரோப்ளேன். பயணம் பயணம் சொல்லும் போது ஒரு நான் நீ நெஞ்சு நம்ம நல்லா நம்ம எந்த எந்த நம்ம 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 எங்க பலமா ஏரோப்ளேன் விண்வெளி மேலே ஊருக்கு அப்புறமா ஊருக்கா முன்னாடி மேலே நான் டைம் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ உட்காருங்க. அது என்ன என்ன சொன்னீங்க? அதை சொல்லுங்க சொல்லுங்க. நம்மளை யார் பெத்தான்னு கேட்டேன். வாப்பா வாப்பா வெளியூர் போவாரு, விட்டுட்டு போயிடுறாரு, வெளிநாட்டுக்கு போயிடுறாரு எங்க வாப்பா. அவங்களுக்காக எப்படி துவா செய்யறது? அதுதான் அதோடைய கேள்வி. பெற்றோருக்கான துவா என்ன? ரப்பீர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. ரப்பீர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. பதிலாம் தெரியுது பிள்ளைகளுக்கு. ஆனா என்ன விஷயம்னா ஆக்ஷன். வயிற்றுல இருந்து வந்தோமே. நம்ம எப்படி வந்தோம்? வயிற்றுல இருந்து தான் வந்தோம். எங்க வாப்பா விட்டுட்டு ஓடிடுறாரு, வெளிநாட்டுக்கு போயிடுறாரு, இல்லைன்னா வேலைக்கு போயிடுறாரு, ஊருக்கு போயிடுறாரு அப்படின்றத அந்த பிள்ளை எவ்வளவு தெளிவா சொன்னா அவங்களுக்கு சரியா புரியல. சரி, அல்ஹம்துலில்லாஹ். 1 சரியா? சொல்லுங்க. பிஸ்மில்லாஹ் ரப்பி ஓதுபிக்க மினல் லசில்ல வல்லில்ல வல்லிமா ஒல்லமா வஜல ஒஜலலைய. வெரி குட். ஸ்பீடு. வீட்டிலிருந்து வெளியேறும் போது ஓதுண்டு. ஓகே, போய் உட்காருங்க. இந்த சுற்று சைகை மூலமாக துவாவை சொல்லுங்கள் என்ற இந்த சுற்றின் மூலமாக அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறாங்க. ஒரு அணியினர் மட்டும்தான் நல்ல விறுவிறுப்பாக சென்றது. எல்லாம் யாரும் நாங்கள் இந்த போட்டியில் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் எல்லாம் 100 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க. ஒரு அணியினர் மட்டும், அன்னொரு அணியினர் மட்டும் அந்த பதிலை செய்கை மூலமாக புரிந்து கொள்ள முடியாமல் மதிப்பெண்ணை இழக்கிறாங்க. இந்த சுற்றின் மூலமாக அணியினர் எடுத்ததை பார்க்கலாமா? அல்கலம் அணியினர் 430 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அன்னூர் அணியினர்
300 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றனர். அல் அஹ்ராஃப் அணியினர் 490 மதிப்பெண்ணை எடுத்து முதல் இடத்துல இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அல் ஃபதக் அணியினர் 320 மதிப்பெண்ணை பிடித்து 3வது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்ததாக அல் புருஜ் அணியினர் 230 ஆகிய அணியினர் தொடர்ந்து விறுவிறுப்பாக போகக்கூடிய இந்த சுற்றுல முதன்மையாக இருக்கக்கூடியது அல் அஹ்ராஃப். தொடர்ந்து முன்னணியில இருந்துட்டு வராங்க. யார் அவங்கள அதிகமாக அடுத்து முந்துரா என்பதை பார்க்கலாம். அடுத்த இடத்துல இருக்கிறது அல் கலம் இருக்கிறாங்க. 60 மதிப்பெண் தான் வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. அடுத்த சுற்றுல முன்னணியில இருக்கிற வராங்களான்னு பார்ப்போமா? இன்ஷா அல்லாஹ். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.